நான் ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கே இதுதான். 1848 வந்து தஸ்வஸ்கி அப்படின்ற ஒரு ரைட்டர்னால எழுதின ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு. அது வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வெந்நீர் இரவுகள் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு லவ் டிராமாவான ஒரு கதை. இந்த புக்ல வர கேரக்டரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா படிக்கிற நம்மளே வந்து நம்மளை இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அதுல எந்த இடத்துலயுமே அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து அவர் பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. அதே மாதிரி பயங்கரமான ஒரு லோன்லியான ஒரு பர்சனா இருப்பாரு. அவர் என்ன மாதிரியான ஒரு லோன்லி அப்படின்னா, சென்ட் பீட்டர்பர்க் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இருக்கிற பில்டிங் கூட எல்லாம் வந்து அவர் பேசுற அளவுக்கு அவர் பயங்கரமான ஒரு லோன்லியான ஒரு பர்சனா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு லோன்லியான ஒரு பர்சன் வந்து எதர்ச்சியா வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றாரு. அந்த பொண்ணோட பேர் தான் வந்து நாஸ்தன்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் நேம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு 4 இரவு கான்வர்சேஷன் தான் வந்து இந்த வெந்நீர் இரவுகள் இருக்கும். ஸோ முதல் நாள் வந்து இவங்களுக்குள்ள ஒரு லைட்டர் நோட்டா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து 2வது நாள் நைட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது நாள் நைட்டும் 3வது நாள் நைட்டும் வந்து இவங்களுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரீமரையும் வந்து இவங்க வந்து ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துக்கிறாங்க. அதனால வந்து நம்ம ட்ரீமருக்கு வந்து நாஸ்தன்கா மேலே வந்து காதலும் வருது. அதே வந்து 4வது நாள் இரவுல வந்து நம்ம ட்ரீமர் வந்து அவங்க கிட்ட அந்த காதலையும் சொல்றாரு. அந்த காதல் வந்து கூடி வர நேரத்துல வந்து பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும், நாஸ்தன்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாஸ்தன்காவோட கண்ணு கலங்கி அவங்க ட்ரீமரோட கையை உதறி விட்டு அவங்க பேசியிருப்பாங்க. கேரக்டர் யாரு அப்படின்னா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாஸ்தன்காவும் அந்த கேரக்டரும் வந்து காதலிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி மெக்சிகோக்கு போவாரு. அப்போ வந்து ஒரு சத்தியம் ஒன்று பண்ணிட்டு போவாரு, அவனை திருப்பி வருவான் அப்படின்ற ஒரு ப்ராமிஸையும் அவர் பண்ணிட்டு போவார். அந்த ப்ராமிஸ்க்காக தான் வந்து அவர் திருப்பி நாஸ்தன்காவை தேடிட்டு இருப்பாரு. ஸோ அதே லோன்லியஸோட அவர் வந்து திருப்பி வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லெட்டரும் ஒன்று கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வெந்நீர் இரவுகள் அப்படின்ற ஒரு புக்கோட ஷார்ட் ஸ்டோரி. அதை போய் நீங்கள் புக்காக போய் படிங்க. அது வந்து சூப்பரான ஒரு புக் அது. ஸோ அதே மாதிரி படமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கும். ஸோ அதை போய் பாருங்க. அது வந்து சப்டைட்டிலோட படித்தாதான் புரியும். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்லயோ இந்த மாதிரி ஒரு படமும் இருக்கு. அது வந்து இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஸோ அதை போய் பாருங்க. அதுவும் வெந்நீர் இரவுகளை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பாருங்க.